Hello everyone, welcome to my YouTube channel. நான் திவ்யா. இன்னைக்கு வந்து நம்ம ரீசெண்டா பில் கேட்ஸ் அவங்க வந்து few books வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதாவது எவ்ரி டிசம்பர்ல அவர் வந்து எப்பவுமே books வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. இந்த வருஷம் வந்து ஒரு 4 book வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஒரு 50க்கு மேல books வந்து வருஷம் படிக்கிறவர். அவர் ரெக்கமெண்ட் பண்றது வந்து எனக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, நம்ம எஸ்ரா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஏதோ ஒரு ஸ்பீச்ல வந்து சொல்லியிருந்தாங்க வருஷம் வந்து பில் கேட்ஸ் என்ன புக் படிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன் அடிக்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி நானும் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். நான் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்க கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஏன் அப்படின்னா, அவர் வந்து ரீசன்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக நிறைய படிப்பார். அதாவது எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்து அவர் வந்து சர்ச் பண்ணி படிக்கக்கூடிய பர்சன் அவர். ஸோ அவர் என்ன புக்ஸ் படித்தாரு, என்ன புக்ஸ் படிக்க போகிறாரு, என்னென்ன புக் எழுத போகிறாரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவரோட வெப்சைட்டில் கூட நம்ம போய் பார்க்கலாம். ஒரு வெப்சைட் இருக்குது, அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அவர் வந்து 2024 அவர் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு 4 books வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் புக் வந்து An Unfinished Love Story by Doris Kearns Goodwin அப்படிங்கிற அந்த புக். அதாவது இது வந்து மெமரி ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 1960s நடந்த அந்த ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றியுமே இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்கிறதா வந்து அதில் போட்டிருந்தாங்க. இது வந்து 480 pages வந்து இருக்கு. இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி தான், அந்த ஆத்தர் பற்றி தான் வந்து எழுதியிருப்பாங்க. அவர் வந்து செகண்ட் ரெக்கமெண்ட் பண்ண புக் வந்து த ஆன்சியஸ் ஜென்ரேஷன் பை ஜொனத் ஹெட் அப்படிங்கிற புக்கு. இது வந்து 400 pages இருக்கும். இதனோட ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா 700 rupees. இது வந்து பேரண்டிங் ரிலேட்டடான புக். அதாவது இப்போ வந்து நீங்கள் ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லையோ இல்லை யங் பீப்புளுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது கிளாஸ் எடுக்கிறீங்க, டீச் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக படிக்கலாம். பேரண்டிங் ரிலேட்டடாக படிக்கலாம். அதாவது பேரண்டிங் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புக் படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இப்போ நிறைய பேர் அடிக்ட் ஆகிருக்காங்க, அண்ட் சோஷியல் மீடியா அந்த இம்பேக்ட்ஸ் பற்றி எல்லாமே இந்த புக்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது எப்படி வந்து அதாவது பிளே பேஸ்டு சைல்ட்ஹுட் வந்து எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறோம் அது சோஷியல் மீடியா இதில் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கதா வந்து நான் கேள்விப்பட்டேன். வாய்ப்பு கிடைக்கிறவங்க படிச்சு பாருங்க. தேர்டாக அவர் சொன்ன புக் என்ன அப்படின்னா என்ஜினியரிங் இன் பிளைன் சைட் பை கிராடி ஹில் ஹவுஸ் அப்படிங்கிற புக் தான். இது வந்து ஒரு 251 pages இருக்கு. இது வந்து எதை பற்றி அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு கீழே சின்ன ஒரு பைப் போகுது அப்படின்னா அதை பற்றி நமக்கு அவ்வளோ டீட்டெயில் தெரியாது இல்லையா. அதாவது ஒவ்வொரு அந்த கனெக்ஷன்ஸ் பற்றி, அந்த பைப் லைன்ஸ் பற்றி, எப்படி வந்து அந்த அதில் இருக்கிற மிஸ்ட்ரீஸ் பற்றி எல்லாமே அந்த இதில் சொல்லியிருக்கிறதா வந்து நான் கேள்விப்பட்டேன். வாய்ப்பு கிடைக்கிறவங்க அந்த புக்கையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த்தாக அவர் சொன்ன புக் வந்து த கம்மிங் வேவ் பை முஸ்தபா சுலைமான் அப்படிங்கிற அந்த புக். இது வந்து ஏஐ ரிலேட்டடான புக். அதாவது அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ் பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் அதாவது அந்த புக்கில் வந்து சொல்லியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 352 pages இருக்குது. ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா 556 rupees. அதாவது நம்ம ஏஐ பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இது வந்து அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த புக்கை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு ஏஐயில் வரப்போகுது, இதனால என்னென்ன இம்பேக்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணாரு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்ட் ரீடில். அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னும் 4 புக் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டாரு. அது என்னென்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அவர் ஃபர்ஸ்ட்டாக சஜஸ்ட் பண்ண புக் வந்து த விமன் அப்படிங்கிற புக்கு பை கிறிஸ்டின் ஹன்னா அப்படிங்கிற அவங்க எழுதுனது. செகண்ட் வந்து இன்ஃபெக்டியஸ் ஜென்ரசிட்டி பை கிறிஸ் ஆண்டர்சன் அப்படிங்கிறவங்க எழுதின புக்கு. தேர்ட் புக் வந்து ஸ்லோ ஹார்சஸ் பை மிக் ஹெரான் அப்படிங்கிற ஒரு புக்கு. ஃபோர்த் ஒன் வந்து பிரேவ் நியூ வேர்ட்ஸ் பை சால்கான் அப்படிங்கிற இந்த 4 புக்குமே வந்து அவர் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்களால் முடிஞ்ச புக் வந்து கண்டிப்பாக படிங்க. நான் வந்து ஒரு புக் படிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா த கம்மிங் வேவ், அந்த ஏஐ ரிலேட்டடாக நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த புக் வந்து 556 rupees, கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஓகே. எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய
டாபிக் இது. ஸோ அந்த புக் நான் படிக்கலான்னு இருக்கேன். இந்த நான் சொன்ன புக்ஸில் நீங்கள் என்ன புக் வந்து படிக்கலான்னு இருக்கீங்க அப்படின்றத கீழே வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.